Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC 2025 prelims exam காக foundation courses conduct பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் ஜாகிரஃபி ரிலேட்டடான செஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம், ரைட்டா? ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதுனா ஓஷனோகிராஃபியோடைய ஸ்டார்டிங் செஷன். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் செஷனில் நம்ம ஓவரால் ஜியோ மார்ஃபாலஜியோடைய முக்கியமான டாப்பிக்கான பிளேட் டெக்டானிக்ஸ், ரைட்டா? ஸோ நம்மளுடைய கிரஸ்டல் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸோட மூமெண்ட்டு எந்தெந்த வகைப்படும், அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டோட ரிசல்டண்ட்டாக என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகும் இன் போத் கான்டினென்டல் ஆஸ் வெல் அஸ் ஓஷனிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அது மூலிமா நம்மளுடைய மேஜர் லேண்ட்ஃபார்ம்ஸ் இன் தி வேர்ல்டு எதெல்லாம் ஃபோல்டு மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், பிளாக் மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், வல்கனோஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கட்டும், ரிஃப்ட் வேலிஸாக இருக்கட்டும், தென் மிட் ஓஷனிக் ரிஜஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே எதெல்லாம் எந்தெந்த மாதிரியான டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் அடிப்படையாக இருந்ததுன்றதை லாஸ்ட் செஷனில் பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ அதனோட கண்டினியூவேஷனாக இன்னைக்கு ஓஷனோகிராஃபியில் கான்டினென்டல் லேண்ட்ஃபார்முடைய எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு ஓஷன், கரெக்டா? ஏன்னா டெக்டானிக் பிளேட்டு தான், ஒரே பிளேட்டு தான் பாதி ஓஷியானிக் கிரஸ்ட் ஆகவும் மீதி பாதி நமக்கு கான்டினென்டல் கிரஸ்டாகவும் இருக்க போகும்போது அந்த ஓஷியானிக் கிரஸ்டல் போர்ஷனுக்கு மேலே தான் நமக்கு வாட்டர் பாடிஸ் ஃபில்லப் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த கான்டினென்ட்டோட எக்ஸ்டென்ஷனை நம்ம ஓஷனுடைய லேண்ட்ஃபார்ம் ஃபீச்சர்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கான செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அண்ட் சலைனிட்டி வேரியேஷன்ஸு எப்படிலாம் ஹரிசாண்டல் வைஸ் வேரி ஆகும், வெர்டிக்கல் வைஸ் வேரி ஆகுன்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம், ரைட்டா? ஸோ ஓஷன் லேண்ட்ஃபார்ம்ஸ், ஓகேவா? ஸோ ஓஷியானிக் ரீஜியனுடைய கான்டினென்டல் மார்ஜினில் இருந்து பாட்டம் ஆஃப் தி ஓஷன் வரைக்கும் என்னென்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி அதுக்கு காரணமே என்னவா தான் இருக்கும், நம்மளுடைய டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸோடைய ரீசன்ஸ் தான் காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓவராலாக நம்மளுடைய ஓஷன் வாட்டர் பாடிஸ் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் பாடிஸ் இன் திஸ் என்டையர் வேர்ல்டு அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எந்தெந்த வகையில் இருக்குது, அது எப்படி ஒரு ஃபார்ம் டு அனதர் ஃபார்மாக இன் தி ஹோல் சைக்கிள் கால்ட் அஸ் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்ன்ற ஆஸ்பெக்டில் வாட்டரோடைய அவைலபிலிட்டின்றது நம்மளுடைய என்டையர் எர்த்லையுமே எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு கலெக்டிவாக பார்க்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓஷியானிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்ப்போம். இப்போது கான்டினென்ட்டோடைய எக்ஸ்டென்ஷன் தான், கரெக்டாக? இப்போ ஒரு கான்டினென்டல் கிரஸ்ட் இருக்குது, அந்த கான்டினென்டல் கிரஸ்ட்டும் ஒரு ஓஷியானிக் கிரஸ்ட்டும் இருக்குதுன்னா இந்த கான்டினென்டல் கிரஸ்டோட எக்ஸ்டென்ஷனாக தான் நமக்கு ஓஷனிக் கிரஸ்ட் இருக்கும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓஷியானிக் கிரஸ்ட் கான்டினென்டல் கிரஸ்ட்டுக்கு கீழே சப்டக்ட் ஆகிருக்கு, ரைட்டா? கன்வர்ஜென்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் மூலிமா சப்டக்ட் ஆகிருக்குதுன்னா ஒரு கான்டினென்டல் லேண்ட்ஃபார்மும் ஒரு ஓஷியானிக் கிரஸ்ட்டும் கன்வர்ஜ் ஆனிச்சுன்னா என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகும் நம்ம பார்த்துருந்தோம். கன்வர்ஜென்ஸோட ரிசல்டண்ட்டாக இந்த சப்டக்ஷன் ஜோனில் ட்ரென்ச்சஸ் கிரியேட் ஆகுமா? அந்த மாதிரி தான் ஓஷியானிக் கிரஸ்ட்டு கான்டினென்டல் கிரஸ்ட்டுக்கு கீழே சப்டக்ட் ஆக போகும்போது அந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய பள்ளத்தாக்கான ட்ரென்ச்சஸ் கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த கான்டினென்ட்டோட எக்ஸ்டென்ஷன் இந்த சப்டக்ஷனோட ரிசல்டண்ட்டாக ஐதர் இங்கே ஃபோல்டு மவுண்டெயின்ஸும் கிரியேட் ஆகலாம் அல்லது வல்கானிக் மவுண்டெயின்ஸும் கிரியேட் ஆகலான்றதை நம்ம பார்த்துருந்தோம். அந்த சப்டக்ஷன் ரொம்ப ஃபர்தரா டீப்பரா இருந்துச்சுன்னா இந்த கிரஸ்டல் போர்ஷன் மோல்டன் மெக்மாக்குள்ளார போயிட்டு அது திரும்ப மேலே எரப்ட் ஆகி வல்கானிக் லேண்ட்ஃபார்ம்ஸும் கிரியேட் பண்ணோம், வல்கனோஸையும் கிரியேட் பண்ணோம், அல்லது இந்த சப்டக்ஷனோட ரிசல்டண்ட்டாக ஃபோல்டு மவுண்டெயின்ஸும் கிரியேட் ஆகும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஆண்டீஸ் மவுண்டெயின் ரேஞ்சஸை சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட் அல்லது சவுத் அமெரிக்கன் பிளேட்லோடைய மார்ஜின்ஸில், அது எஸ்பெஷலி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸில் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ இப்படி கான்டினென்டல் கிரஸ்டுக்கு கீழே ஒரு ஓஷியானிக் கிரஸ்ட் சப்டக்ட் ஆகிறதோட ரிசல்டண்ட்டாக லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் கிரியேட் ஆகுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதே இந்த கான்டினென்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா, ரைட்டா? இப்போ இந்த கான்டினென்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கான்டினென்ட்டோடைய ஒரு பகுதி வரைக்கும் ஓஷியானிக் வாட்டர்ஸ் கவர் ஆகிருக்கும். ஸோ ஈவன் தோ இந்த பார்ட் வரைக்கும், ரைட்டா, இந்த பார்ட் வரைக்கும் அது கான்டினென்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தான், ஆனால் அந்த பார்ட் வரைக்கும் ஓஷன் வாட்டர்ஸும் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த லேண்ட்ஃபார்ம் இருக்குல்ல, இந்த என்டையர் லேண்ட்ஃபார்முமே
ஓஷன் வாட்டருக்கு கீழே இருந்தாலுமே it does not directly belong to oceanic crust. நான் சொல்ற டிஃபரன்சஸ் புரியுதா? இந்த பர்டிகுலர் கிரஸ்டல் போர்ஷன் எல்லாமே ஓஷியானிக் கிரஸ்டோடது. இந்த பர்டிகுலர் கிரஸ்ட் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் கிரஸ்ட் ஈவன் தோ ஓஷன் வாட்டர் இந்த ரீஜன் வரைக்கும் கவர் ஆயிருந்தாலும் இட் பிலாங்ஸ் டு தி கான்டினென்டல் கிரஸ்ட், கான்டினென்டல் கிரஸ்டல் போர்ஷன். ஸோ அதனால தான் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேண்ட் ஃபார்மையுமே நம்ம கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ரைஸ்ன்னு அந்த கான்டினென்டல்ன்ற நேமோடையே இது எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா என்ன சொல்றேன்றது? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரீஜன், இப்போ இதுதான் கான்டினென்ட் இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் ஓஷன் வாட்டர் இருக்கு, நம்மளுடைய பீச்சஸ் வரை ஓஷன் வாட்டர்ஸ் இருக்குதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோப் ரீஜன் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ரீஜன், அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் மாதிரி ஒரு ரீஜன் இருக்கும். அந்த ரீஜன் தான் நமக்கு என்னது? கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன். ஆன் அண்ட் அரௌண்ட் 200 to 400 மீட்டர் டெப்த் ஆவரேஜா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன் இருக்கும். அதுக்கப்புறம் சடனா உள்ள ஃபர்தரா டீப்பரா மவுண்டெயினோட ஸ்லோப் இருக்கிற மாதிரியே கான்டினென்டோடைய ஸ்லோப் ரீஜனும் கீழே நோக்கி நகரும். அதை தான் என்ன சொல்லுவோம்? கான்டினென்டல் ஸ்லோப். இது வந்து ஷெல்ஃப், இது வந்து ஸ்லோப். இது வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன், இந்த பகுதி வந்து கான்டினென்டல் ஸ்லோப் ரீஜன். ஓகேவா? கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப் ரீஜன். இந்த கான்டினென்டல் ஸ்லோப் திரும்ப ஒரு இடத்துல எண்டப் ஆகும். இந்த எண்டப் ஆனதுக்கு அப்புறம் இந்த கான்டினென்டல் ரீஜனுடைய எண்டிங் வரும். அதுக்கப்புறம் ஓஷியானிக் பிளேட் உள்ள சப்டக்ட் ஆயிருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதை தான் நம்ம வந்து ட்ரென்ச்சஸ்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப். அப்போ இந்த கான்டினென்ட்டோடைய பவுண்டரி ரீஜன்ல டெஃபினட்டா கண்டினியூஸா ஒரு ரிவரோடைய ஃப்ளோவோ அல்லது வாட்டரோடைய செடிமெண்ட்ஸோ, ஈவன் கோஸ்டல் ரீஜனுமே ஓஷன் வேவ்ஸ்னால நமக்கு மார்ஜின்ஸ்ல வந்துட்டு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ், டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகும் நம்ம பார்த்துருந்தோமா? அப்போ அந்த மாதிரி இந்த கான்டினென்டல் ரீஜன்லயோ அல்லது மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்லயோ ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் எரோஷனல் ஆக்டிவிட்டினால அங்க இருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பெபிள்ஸ் அண்ட் கிராவல்ஸ் இந்த ஸ்லோப் வழியா டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கா? அப்ப இந்த ஸ்லோப் வழியா டிராவல் ஆகி ஃபைனலா இங்க வந்து டெபாசிட் ஆயிருக்கும். அப்படி டெபாசிட் ஆயிருக்கிறது தான் கான்டினென்டல் ரைஸ்ம்பாங்க. கான்டினென்டல் ரைஸ். ஓகேவா? ஸோ ஈவன் நம்ம வந்து போன செஷன்ஸ்ல வாட்டர் ஃபாலோடைய ரிசல்டன்ட்டை பார்த்துருந்தோம். ஒரு வாட்டர் ஃபால் வந்து அது எரோட் பண்ணி கீழே டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல தானே பிளஞ்ச் போல்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப்பு, அதுல இருந்து எரோட் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் கீழே வந்து செடிமெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் கான்டினென்டல் ரைஸ். ஓகேவா? ஸோ இப்படிதான் 3 முக்கியமான கான்டினென்டல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் டுவர்ட்ஸ் தி ஓஷன் வாட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் தோ இது ஓஷனுக்கு அடியில் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே, ஓஷன் வாட்டருக்கு உள்ளார இருக்கிறதா இருந்தாலுமே, இந்த பகுதி வரைக்குமே இட் பிலாங்ஸ் டு தி கான்டினென்டல் லேண்ட் ஃபார்ம். ஓகேவா? அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கான்டினென்டல் எக்ஸ்டென்ஷன், இந்த கான்டினென்டல் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இந்த எல்லாமே வந்து நமக்கு வந்து ஓஷன் வாட்டருக்கு கீழே இருந்தாலுமே இது எல்லாமே கான்டினென்டோடைய லேண்ட் ஃபார்ம்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த கான்டினென்டல் ஸ்லோப் ரீஜன்ஸ்ல, ஓகேவா, இந்த கான்டினென்டல் ஸ்லோப் ரீஜன்ஸ்ல யூ கேன் ஃபைண்ட், இப்போ நம்ம ரிவர் கார்ஜஸ் நம்ம பார்த்துருந்தோமா, அந்த ரிவர் கார்ஜஸ் மாதிரியே சப்மரீன் கேன்யான்ஸ், இங்க இருக்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பிரேக்கை கிரியேட் பண்ணி இதுக்கு இந்த கான்டினென்டல் ஸ்லோப்பே 2ஆ டிவைட் ஆகி நடுவில் ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? சப்மரீன் கேன்யான்ஸ்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த சீ லெவல் வந்து குறைஞ்சி இந்த சப்மரீன் கேன்யான்ஸே சர்ஃபேஸ் வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கான்டினென்டல் லேண்ட்ஃபார்ம் உடைய எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் இருக்கிறது ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து சப்டக்ஷன் இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரென்ச்சஸ் இருக்கும். அதை தாண்டி நமக்கு
ஜோன் ஆஃப் டைவர்ஜென்ஸா இருக்குதா அல்லது கன்வர்ஜென்ஸா இருக்குதான்றதை பொறுத்துட்டு வேரியஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து ஓஷியானிக் கன்வர்ஜென்ஸ் as well as ஓஷியானிக் டைவர்ஜென்ஸனுடைய ரிசல்டன்ட்டா என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் ரைட்டா. ஸோ அப்போ ரெண்டு ஓஷியானிக் பாடியோட டைவர்ஜென்ஸ்னால நமக்கு மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் கிரியேட் ஆகுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். சம்டைம்ஸ் இந்த எமர்ஜென்ஸ்ன்றது கன்வர்ஜென்ஸோட ரிசல்டன்ட்டாவோ அல்லது டைவர்ஜென்ஸோட ரிசல்டன்ட்டாவோ இது ஓஷன் வாட்டருக்கு மேலே சர்ஃபேஸை தாண்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆனிச்சுன்னா அதுதான் நமக்கு என்னவா விசிபிளா இருக்கும், ஐலாண்ட்ஸா விசிபிளா இருக்கும். அந்த ஐலாண்ட் வெளியில வரைக்கும் வராம ஓகேவா வித்தின் தி ஓஷியானிக் பாடிக்குள்ளாரியே ஃபிளாட் டாப்டு ஓகேவா ஃபிளாட் டாப்டு sea mounds are called as guyots ன்னு சொல்லுவாங்க. கயோட்ன்றது ஓகேவா. அப்போ கயோட்ன்றது ஓஷன் சி லெவலை தாண்டி இருக்காது, சி லெவலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஃபிளாட் டாப்டு sea mounds தான் இருக்கும். சின்ன சின்ன லெவல்ல ஃபோல்டிங்னாலேயோ அல்லது வந்துட்டு கன்வர்ஜென்ஸோட ரிசல்ட்னாலேயோ எமர்ஜ் ஆயிருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, சி மவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சி மவுண்ட்ஸு, மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ், கயோட்ஸு இது எல்லாமே நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர் சி லெவலோடைய ஹைட்டுக்கு கீழே உள்ளேயே இருக்கும். அதுவே வெளியில வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஐலாண்ட்ஸா இருக்கும். அதே வந்து ஒரு பிளேட்டோடைய மார்ஜின்ஸ்ல ரைட்டா ரெண்டு ஓஷனிக் பிளேட்டோட கன்வர்ஜென்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பிளேட்டோட மார்ஜின்ஸ்ல கண்டினியூஸா அந்த மார்ஜின்ஸ் ஃபுல்லா நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐலாண்ட் ஆர்க்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். கரெக்டா, ஐலாண்ட் ஆர்க்ஸ் பார்த்திருந்தோம். இந்த ஐலாண்ட் ஆர்க்ஸ்ன்றதுன்னு ரிசல்டன்ட் ஆஃப் வல்கானிக் லேண்ட்ஃபார்ம் ஓகேவா. வல்கானிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் வல்கனோஸ் தான் ஐலாண்ட் ஆர்க்ஸா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்திருந்தோம் ரைட்டா. ஸோ அதே மாதிரி ஆன் தி ஆப்போசிட் சைட்ல யூ கேன் ஈஸிலி சப்டக்ட் ஆகலனாலுமே யூ கேன் ஃபவுண்ட் கான்டினென்டல் ஸ்லோப்பு, கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ் ஓகேவா. இதை தாண்டி இந்த எந்த விதமான கன்வர்ஜென்ஸோ அல்லது டைவர்ஜென்ஸோ இல்லாம ஓஷனிக் கிரஸ்ட்ல லார்ஜர் ரீஜனுக்கு கவர் ஆயிருக்கக்கூடிய ஒரு பிளைன் ரீஜன் தான் அபிசல் பிளைன் ரீஜன்ஸ். லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் தி ஓஷியானிக் கிரஸ்ட் ரீஜன் இருக்கிறதுல எதுனா அபிசல் பிளைன் ரீஜன்ஸ் தான். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் கான்டினென்ட்டோட எக்ஸ்டென்ஷனா கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப்பு, கான்டினென்டல் ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஓஷன் ஃப்ளோர் டிவிஷன்ஸ். ஓஷனுடைய பாட்டம் பகுதிகளில் லார்ஜஸ்ட் பிளைன் ரீஜன்ஸா நமக்கு அபிசல் பிளைன் ரீஜன்ஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் டைவர்ஜென்ஸ் இருக்கோ அங்க எல்லாமே யூ கேன் ஃபைண்ட் தி ரிஃப்ட் வேலிஸ். என்னது ரிஃப்ட் வேலிஸ் இருக்கும், மிடோஷானிக் ரிட்ஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கன்வர்ஜென்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் சி மவுண்ட்ஸ் இருக்கும். ஃபிளாட் டாப்டு சி மவுண்ட்ஸ் தான் நம்ம கயாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை தாண்டி வெளியில எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சுன்னா ஐலண்ட்ஸா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் ரைட்டா. ஸோ இதுதான் ஓவராலா கான்டினென்ட்டோட எக்ஸ்டென்ஷனா இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஷெல்ஃபுக்கும் ஓஷன் ஃப்ளோருக்குமான வேரியஸ் லேண்ட்ஃபார்ம்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ இதே ரீஜியனே அந்த ரீஜியன் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சன்லைட்டை பொறுத்து வெவ்வேறு ஜோன்ஸா வந்து கிரியேட் பண்ணப்படுவாங்க ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய பீச்சஸ் அல்லது கோஸ்டல் ரீஜன்ஸ்னா இந்த கோஸ்டல் பகுதியில இருந்து ரைட்டா, இந்த கோஸ்டல் பகுதியில இருந்து நமக்கு ஓஷன் வாட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு ஓகேவா. ஓஷன் வாட்டர்ஸ் இது வரைக்கும் இருந்திருக்கு. பட் ஓஷன் வாட்டர்ஸ்க்கு கீழே நமக்கு உள்ள எக்ஸ்டெண்ட் ஆகிறத நம்ம என்னன்னு பார்த்திருந்தோம், கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ன்றதை நம்ம பார்த்திருந்தோமா, கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ன்றதை பார்த்திருந்தோம். இஃப் சப்போஸ் டைட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள் நமக்கு வந்து ஃபுல் மூன் டே அல்லது நியூ மூன் டே அப்போ நமக்கு வந்து டைட்ஸோட ரேஞ்ச் வந்து அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகும், ஹை டைடு வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போகும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த பகுதிகள் எல்லாமே இன்டர் டைடல் ஜோன்னு சொல்லுவாங்க. இன்டர் டைடல் ஜோன்னா ஹை டைடு இருக்க போகும்போது ஓஷன் வாட்டர்ஸோடைய ஆக்குபேஷன் வந்து இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட் உள்ள வரைக்கும் வரும். நார்மலான டைம் அப்போ இந்த டைடோட ரேஞ்சு குறைவா இருக்கும். அப்போ இந்த பகுதின்றது வந்து டைட்ஸ் உருவாகிற டைம்ல மட்டும் ஓஷன் வாட்டர்ஸால் ஆக்குபை பண்ணக்கூடிய பகுதிகளா இருக்கும். அந்த பகுதியை தான் நம்ம இன்டர் டைடல் ஜோன்ஸ் சொல்லுவோம். எப்படி வந்து நம்ம வந்து ரிவர்ஸோடைய ஃப்ளோல ஃப்ளட்ஸ் வரப்போகும்போது அது வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குமோ, அந்த ஃப்ளட் வாட்டர்ஸ் எவ்வளவு தூரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ளட் பிளைன்ஸ்ன்னு பார்த்திருந்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் டைடல் வாட்டர்ஸ் கவர் பண்ணக்கூடிய பகுதி வரைக்கும் இன்டர் டைடல் ஜோன்ஸ்ன்றதை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் ஓகேவா.
இந்த பர்டிகுலர் ஜோன் இருக்குல்ல, இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப், இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப்ன்றது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியா நம்ம வந்து ஓஷியானிக் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இந்த பகுதி இன்டர்டைடல் ஜோன் என்ன சொல்றாங்க, இஸ் க்ளோசஸ்ட் டு தி ஷோர். அட் ஹை டைட் இட் இஸ் கவர்டு வித் வாட்டர். அட் ஹை டைட், ஏன்னா இந்த 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 ஓஷன் வாட்டர்ஸ் இது வரைக்கும் வந்துடும். எப்போ? ஹை டைட் அப்போ. ஓகேவா? கவர்டு வித் வாட்டர். அட் லோ டைட் இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு ஏர். லிவிங் திங்ஸ் மஸ்ட் அடாப்ட் டு சேஞ்சிங் கண்டிஷன்ஸ் அண்ட் மூவிங் வாட்டர் இன் திஸ் ஜோன்ஸ். இப்போ இந்த மாதிரியான பகுதிகளில் வாழக்கூடிய லிவிங் பீயிங்ஸ் என்ன பண்ணணும், இட் ஹேஸ் டு அடாப்ட் டு தி டைடல் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய லிவிங் பீயிங்ஸ் அடாப்ட் ஆகிக்குன்றத சொல்கிறாங்க. லிவிங் பீயிங்ஸ்னா ஆஸ் போத் பிளான்ட்டோ ஆஸ் வெல் அஸ் அனிமல் லிவிங் பீயிங்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபோட எக்ஸ்டென்ஷன் வரைக்கும், இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபோடைய எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் இருக்கிறத நெரிட்டிக் ஜோன்னு சொல்லுவாங்க. NERITIC, நெரிட்டிக் ஜோன்ஸ். இட் லைஸ் ஓவர் தி கான்டினென்டல் ஷெல்ஃப். The water is not very deep. There are plenty of nutrients and sunlight. Many organisms live in this zone ன்னு சொல்றாங்க. இதுக்கு எது அடிப்படையா இருக்கும்னா, நமக்கு வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் பகுதி தான். இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபோடைய பாட்டம் ஆன் அன் ஆவரேஜ் 200 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த 200 மீட்டர் வரைக்கும் தான் நமக்கு சன்லைட்டோட பெனிட்ரேஷன் இருக்கும். அதனால தான் அது என்னன்னு சொல்றாங்க, ஃபோட்டிக் ஜோன்னு சொல்றாங்க. என்னது? ஃபோட்டிக் ஜோன். ஃபோட்டிக் ஜோன்னா சன்லைட்டோட பெனிட்ரேஷன். ஸோ இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் பகுதியில் பாட்டம் வரைக்கும் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஸோ அதே சமயத்தில் இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப்ன்றது ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்டினென்ட்டா இருக்கா? அப்போ ரிவர் வாட்டர்ஸ் எல்லாமே அதோட செடிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பகுதிகள் எதுதான் இருக்கும்? கான்டினென்டல் ஷெல்ஃப் பகுதிகள் தான் இருக்கும். அதே மாதிரி ஓஷன் வேவ்ஸோடைய எரோஷனோட ரிசல்டண்டா இருக்கக்கூடிய எல்லா செடிமெண்ட்ஸும் எங்க தான் இருக்கும்? இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் பகுதிகளில் தான் இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் பிளென்டி ஆஃப் நியூட்ரியன்ஸோட அவைலபிலிட்டியும் இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப்ல தான் செடிமெண்ட் ஆயிருக்கும். அதோட சேர்த்து கண்டினியூஸ் சன்லைட்டோடைய பெனிட்ரேஷனும் இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபோடைய பாட்டம் பகுதி வரைக்கும், கான்டினென்டல் ஷெல்ஃபோடைய பாட்டம் பகுதி வரைக்கும் இருக்கும். அப்போ சன்லைட் இருக்கு, அபண்டன்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கு, வாட்டரோட பிரசன்ஸ் இருக்கு. அப்ப இதனோட ரிசல்டன்ட்டா என்ன நடக்கும்? போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி ஈஸியா இங்க நடக்கும். ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன் இருக்கக்கூடிய அந்த நெரிட்டிக் ஜோன் பகுதி தான் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னா என்னது? ஆட்டோட்ராப்ஸ். எது வந்து தனக்கான ஃபுட்டை தானே கிரியேட் பண்ணிக்குதோ அதை தான் நம்ம வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அல்லது ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து பிளான்ட்ஸ் தான் நமக்கு வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸா இருக்கும். அதை கன்சியூம் பண்ணக்கூடிய பிரைமரி கன்சியூமர்ஸா நமக்கு ஹெர்பிவோர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கார்னிவோர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அப்பர் மோஸ்ட் அப்பெக்ஸ் ஸ்பீசிஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதுதான் இருக்கிறதுலையே என்ன சொல்றது, அந்த 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 ஈகோசிஸ்டத்தையே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கார்னிவோரா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மரீன் ஈகோசிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மரீன் ஈகோசிஸ்டத்துல மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அண்ட் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளா இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிளாங்க்டான்ஸ். ஓகேவா? பிளாங்க்டான்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் பகுதிகள் தான் இன்னொரு ஒரு முக்கியமான பிரைமரி ப்ரொடியூசர்ஸுக்கும் முக்கியமான ஒரு ஜோனா இருக்கும். அதுதான் என்னது? கோரல் ரீவ்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ கோரல் ரீவ்ஸ் abundant ஆஃப் பிளாங்க்டான்ஸ் இதனோட பிரசன்ஸ் within the neritic zone of the continental shelf region makes this region to be highly productive for ecosystem. ஓகேவா? ஒரு ஈகோசிஸ்டத்தோடைய பிரைமரி ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய இந்த பகுதி தான் மரீன் என்டையர் மரீன் ஜோன்லயே ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஜோன்ஸா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல யூ கேன் ஃபைண்ட் ஹையர் வெரைட்டி ஆஃப் டைவர்சிட்டி, ஹையர் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசத்தையும் நீங்க பார்க்கலாம். ஹையர் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசத்தை என்டையர் மரீன் ஈகோசிஸ்டத்துல எங்க நீங்க பார்க்கலாம்னா இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் பகுதிகளில் தான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உள்ள
அந்த கான்டினென்டல் ஜோன், கான்டினென்டல் ஷெல்ஃப் எங்க முடிவுக்கு வருதோ, ரைட்டா, அந்த பாயிண்ட்ல இருந்து மிச்ச பாயிண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே ஓஷியானிக் ஜோன் சொல்லி காமன் ஜோன்ல நம்ம பிரிச்சிருவோம். ஸோ அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் எங்க முடிவுக்கு வருதோ அதோட ஃபோர்டிக் ஜோன் முடிவுக்கு வந்துடும். அதுக்கு கீழே இருக்கிறதுல ஏஃபோர்டிக் ஜோன்ஸ். ஏஃபோர்டிக் ஜோன்னா சன்லைட்டோடைய டைரக்ட் பெனிட்ரேஷனை டீப்பர் வரைக்கும் நமக்கு போக முடியாது. சன்லைட்டோட பெனிட்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட டீப் வரைக்கும் தானே போகும். அப்போ அந்த சன்லைட்டோட பெனிட்ரேஷனும் நியூட்ரியன்ஸோட அவைலபிலிட்டியும் வாட்டரோடைய அவைலபிலிட்டி, அதுவும் இல்லாமல் இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அல்லது ரிவர் வாட்டரோட இன்ஃப்ளக்ஸ்னால கம்ப்ளீட் சலைனிட்டியா இருக்காது. இட் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் சால்ட் வாட்டர். ஸோ அப்போ அது ஒரு ஐடியல் கண்டிஷன் இருக்கும். அந்த ஐடியல் கண்டிஷன் தான் கோரல் ரீஃப்ஸுக்கோ அல்லது பிளாங்டான்ஸுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஜோன் ஆஃப் தி மரீன் ஈகோசிஸ்டம். அப்போ இங்க இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஷெல்ஃப்ல தானே நமக்கு அதிகமான லிவிங் பீயிங்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும்னு நம்ம பேசியிருந்தோம். அப்ப அந்த லிவிங் பீயிங்ஸ்லாம் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அங்கே தானே செடிமெண்ட் ஆயிருக்கும். அப்படியே செடிமெண்ட் ஆகி பல நூறு பலாயிரம் வருஷங்கள் கழிச்சுதான் இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன் எப்படி ஈக்கலாஜிக்கலி மோர் ப்ரொடக்டிவா இருக்கோ, ஈக்கலாஜிக்கலி மோர் ப்ரொடக்டிவோ அதுக்கு ஈக்குவலண்டா எக்கனாமிக்கலியும் ரொம்ப முக்கியமான ரீஜியன். ஏன் எக்கனாமிக்கலினா இந்த பகுதியில தான் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் அண்ட் அதர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா இந்த லிவிங் பீயிங்ஸோட செடிமெண்ட்ரி டெபாசிட்ஸா, இதே டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துல அந்த செடிமெண்ட்ஸ் தான் நமக்கு கோலா இருக்கும்னு பார்த்திருந்தோம். அதே வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ்ல நேச்சுரல் கேசஸ் ஆகவும் அதர் பெட்ரோலியம் டெபாசிட்ஸ் ஆகவும் நமக்கு செடிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ எக்கனாமிக்கலியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீஜியன், ரைட்டா? ஃபிஷிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீஜன், எக்கனாமிக்கலி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபிஷிங்ஸ், மேஜரா லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கக்கூடிய ரீஜன்ஸாக கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ் தான் இருக்கும். டூரிசம் அடுத்தது மற்ற மாதிரியான எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு கான்டினென்டல் ஷெல்ஃப் போர்ஷன்ஸ் தான் இருக்கும். தென் வந்து ஈக்கலாஜிக்கலியும் மோர் ப்ரொடக்டிவ் ரீஜனாக இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன் இருக்கக்கூடிய அந்த நெரிட்டிக் ஜோனுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீஜனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஓஷியானிக் ஜோன் இஸ் ஓப்பன் ஓஷன் out past the continental shelf. The water may be very deep, nutrients may be scarce, fewer organisms living in this zone. ஏன்னா போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி இருக்காது. அப்போ அதை தாண்டி இங்கேயும் லிவிங் பீயிங்ஸ் இல்லையானா இருக்கும். ஆனால் அது எல்லாமே போட்டோசிந்தசிஸ் அடிப்படையாக வச்சிருக்காது, கீமோசிந்தட்டிக் ஆர்கானிசமா இருக்கும். கீமோசிந்தட்டிக் ஆர்கானிசம் பேர் என்னது? கீமோசிந்தட்டிக்னா கெமிக்கல்ஸை சிந்தசைஸ் பண்ணி அது மூலியமா தனக்கான ஃபுட்டை தானே கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸா இருக்கும். ஸோ போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ்ன்றது ஆட்டோட்ராப்ஸாகவும் இருக்கும், கீமோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸும் ஆட்டோட்ராப்ஸா இருக்கும். ஆனால் இது போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ்ல இருக்கும், ரைட்டா? அதை தாண்டி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பாட்டம் ஜோன்ஸ் தான் பென்திக் ஜோன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? பென்திக் ஜோன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ த டாப் 200 meter of water is called as photic zone. This zone has enough sunlight for photosynthesis. That's why there are more living things here than the aphotic zones. இது aphotic zone எடுத்துட்டோம்னா the water below 200 meters, there isn't enough sunlight here for photosynthesis. Living things must eat whatever drifts down from the above or each other. That's why there are fewer living things here near the surface. Benthic zone is on the ocean floor. The ocean floor drops as you move away from the continents. There are fewer things on the deep of these ocean floors where the water is very deep. இந்த zones எல்லாத்தையுமே நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன் என்னது? கான்டினென்டல் ஷெல்ஃப் இருக்கக்கூடிய நெரிட்டிக் ஜோன்ஸ் தான். ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் மரீன் ஈகோசிஸ்டத்தோடைய ப்ரொடக்டிவிட்டியை டிசைட் பண்ணப்படுது. ஓகேவா? தென் இதனோட கண்டினியூவேஷனா நமக்கு ஓவராலா நம்மளுடைய என்டையர் வேர்ல்டுமே எடுத்துக்கிட்டோம்னா அங்க வாட்டர் இன் எனி ஃபார்ம், ஓகேவா? அது ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கலாம், வாட்டர் வேப்பர்ல இருக்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து சலைன் வாட்டரா ஓஷன்ஸ்ல இருக்கிறதா இருக்கலாம். வாட்டர் இன் எனி ஃபார்முமே
என்னென்ன ப்ரப்போர்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை யூபிஎஸ்சி 2 தடவை லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கே தெரியும் ஓவராலா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 96.5% ஓஷன் வாட்டர்ஸ் தான் இருக்கு. டோட்டலா குளோபல்ல வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா வாட்டர்ஸையுமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா 96.5% சலைன் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் கோஸ்டல் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய அல்லது இன்டர் கான்டினென்டல்ல இருக்கக்கூடிய சலைன் லேக் 0.07%, கிரவுண்ட் வாட்டர்ல ஓகேவா நம்மளுடைய கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்ன்றது, அதாவது சலைன் கிரவுண்ட் வாட்டர். இந்த சலைன் கிரவுண்ட் வாட்டர் எங்க இருக்கும்? கோஸ்டலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும். இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட் போயிட்டோம்னா அங்கேயும் கிரவுண்ட் வாட்டர் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர்ன்றது ஃப்ரெஷ் வாட்டரான ரிவர் வாட்டரோடைய பெனிட்ரேஷனால கிரியேட் ஆயிருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டராக இருக்கும். அதே கோஸ்டல் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஓஷன் வாட்டர்ஸோட இன்ட்ரூஷனால கிரியேட் ஆயிருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டராக இருக்கும். அது வந்து ஆல்மோஸ்ட் 0.93% இருக்கும். ஸோ அப்போ 96.5% சலைன் கிரவுண்ட் வாட்டரு, சலைன் லேக்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் 97.5% வந்து சலைன் வாட்டர்ஸ் தான் வேர்ல்டுல இருக்கு. ஓகேவா? அதுல ஓஷன்ஸ்ல 96.5%, சலைன் கிரவுண்ட் வாட்டரா ஆல்மோஸ்ட் 1%, 0.07% சலைன் லேக்ஸாவும் பிரசன்ட் ஆயிருக்கு. ரிமைனிங் ஃப்ரெஷ் வாட்டரா நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய லிவிங் பீயிங்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டரோட அவைலபிலிட்டி வெறும் 2.5% தான். இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப அந்த 2.5% தான் ஓவராலா குளோபல்ல இருக்கக்கூடிய வாட்டர் பாடியில ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கு. அந்த 2.5% இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டரு எத்தனை பெர்சன்டேஜ் வைஸ் என்னென்ன ஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதை தான் கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுல பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த 2.5%ல 68% வந்து கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸா தான் இருக்கு. அப்போ டைரக்டான வாட்டர் ஃபார்ம்ல இல்ல. கிளேஷியர்ஸ் ஆகவும் ஆர்டிக் ரீஜன், அண்டார்டிக் ரீஜன்ஸ், தென் வந்து ஹிமாலயாஸ் மாதிரியான ஹை ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல கிளேஷியர்ஸ் ஆகவும் ஐஸ் கேப்ஸ் ஆகவும் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 68.6% இருக்கு. தென் செகண்ட் ஹையஸ்ட் ஃபார்மா கிரவுண்ட் வாட்டர் இருக்கு 30%. இந்த 30% 68%ன்றது 2.5%ல 30%, 2.5% ஆஃப் தி குளோபல் வாட்டர்ல 68%. ஓகேவா? அப்ப செகண்ட் ஹையஸ்ட் ஃபார்மா ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் இருக்கக்கூடியது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா கிரவுண்ட் வாட்டரா இருக்கு. இந்த கிரவுண்ட் வாட்டர்ன்றது நான் சொன்ன மாதிரி கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல ரிவர்ஸ்னால பெனிட்ரேட் ஆகி பெர்குலேட் ஆகி வாட்டர் டேபிள்ல கீழே ஃபவுண்ட் ஆயிருக்கிறது தான் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் கிரவுண்ட் வாட்டர்ஸ் சொல்றோம். இது ஆல்மோஸ்ட் 30% இருக்கு. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ்ல டைரக்டா ஓப்பனா வாட்டரா நமக்கு அவைலபிளா இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 1.3% தான் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் அதர் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ். அதுலயும் ஓகேவா சர்ஃபேஸ் வாட்டர்ஸ்லயுமே ஐஸ் அண்ட் ஸ்னோ தான் மேஜரா கவர் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஐஸ் அண்ட் ஸ்னோன்றது சர்ஃபேஸ்ல உள்ள வாட்டரோடைய சாலிட் ஃபார்ம். இந்த கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ்ன்றது இப்ப ஆர்டிக் ரீஜன், அண்டார்டிக் ரீஜன் எடுத்துட்டோம்னா என்டையர் லேண்ட் ஃபார்முமே நமக்கு வந்து ஐஸ் கேப்ஸா இருக்கு. ஓகேவா? இப்போ ஹிமாலயாஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட சீசன் வரைக்கும், சம்மர் சீசன் வரைக்கும் அது வாட்டர் ஃபார்ம்ல இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ஐஸ் ஃபார்ம்ஸ்ல மாறிடும். ஸோ அப்படி ஐஸ் ஃபார்ம்ஸா சர்ஃபேஸ் வாட்டர்ல இருக்கக்கூடியதுலயும் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்லயுமே மேஜர் ப்ரொபோர்ஷன் ஐஸ் அண்ட் ஸ்னோவா தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்டா பாத்தீங்கன்னா லேக்ஸ் 20% இருக்கு. லேக்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சாயில் மாய்ஸ்சர், நம்மளுடைய சாயிலுக்கு மேல சின்ன சின்ன சாயிலோட கலந்து இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ ஐஸ் லேக்ஸுக்கு அப்புறம் சாயில் மாய்ஸ்சர் 3.5% இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்வாம்ஸ் அண்ட் மார்சஸ். ஸ்வாம்ஸ் அண்ட் மார்சஸ்னா இந்த சதுப்பு நில பகுதிகள் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பகுதிகளில் 2.5% இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் இருக்கு. ஸோ எகென்ஸ்ட் அவர் காமன் சென்ஸ் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர்னாலே நமக்கு மைண்டுக்கு அதிகமாக வருது எது? ரிவர்ஸ் தான். ஆனால் ரிவர்ஸோடைய ப்ரொபோர்ஷன் வெரி 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 மினிமம். ஓகேவா? ரிவர்ஸுக்கு அப்புறம் பயாலஜிக்கல் பீயிங்ஸ், இப்போ எவ்ரி ஹியூமன் பீயிங் அண்ட் எவ்ரி லிவிங் பீயிங் இஸ் ஹேவிங் வாட்டர் வித்தின் அவர் செல்ஃப். அப்போ இந்த பயாலஜிக்கல் லிவிங் பீயிங்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய வாட்டர் ஃபார்ம்ஸ் ஒரு 0.22% இருக்கு.
அதுக்கப்புறம் வாட்டர் வேப்பரா, நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரா 0.22% இருக்கு. அப்போ ரிவர்ஸ் தான் இருக்கிறதுலேயே வாட்டர் பாடிஸ்ல கம்மியான ப்ரப்போர்ஷன்ல ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடியா இருக்கு. இந்த ப்ரப்போர்ஷன் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு கேள்விகள் யூபிஎஸ்சி கேட்கறாங்க. ஸோ ஓவராலா நமக்கு வந்து 97.5% சலைன் வாட்டரு, அதுல ஓஷன்ல 96.5% இருக்கு. சலைன் கிரவுண்ட் வாட்டராகவும் சலைன் லேக்ஸ் ஆகவும் ரிமைனிங் 1% இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர்ன்றது 2.5% தான் இருக்கு. அதுல மேஜரா கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் இருக்கு. செகண்ட் ஹையஸ்டா கிரவுண்ட் வாட்டர்ஸ் இருக்கு. சர்ஃபேஸ் வாட்டர் வெறும் 1.3% தான் இருக்கு. அந்த 1.3%லயுமே 73% ஐஸ் அண்ட் ஸ்னோவா தான் இருக்கு. கிரவுண்ட் லேக்ஸ் நம்மளுடைய ஏரிகளா 20% இருக்கு. தென் சாயில் மாய்ஸ்சர், ஸ்வாம்ஸ் அண்ட் மார்சஸ், அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ். இது அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் வாட்டர், அதுக்கப்புறம் அட்மாஸ்பரிக் வாட்டர். ஸோ இந்த மாதிரி தான் 100% ஆஃப் தி வாட்டர் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் குளோபல் லெவல்ல எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அதோட ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு கேள்விகள் வரும். ஓகேவா? தென் அடுத்தது இப்போ நம்மளுடைய ஓஷன் பாடிஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஓஷன் வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஓஷன் வாட்டரோடைய டெம்பரேச்சர் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் டு பாட்டம் வரைக்கும் எப்படி வேரி ஆகுதோ அந்த வேரியேஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். இப்போ ஓவராலா ஓஷன் வாட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு வகைப்படும். ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன்னா லாட்டிடியூடினல் வைஸ். ஓகேவா? இப்போ ஈக்வட்டோரியல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ஓஷன் வாட்டரு, டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ஓஷன் வாட்டரு, டெம்பரேட் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ஓஷன் வாட்டர், போலார் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ஓஷன் வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா சர்ஃபேஸ் லெவல்ல ஆப்வியஸ்லி சன்லைட்டோடைய பெனிட்ரேஷன் அடிப்படையா வச்சு தானே டெம்பரேச்சர் ஆஃப் தி ஓஷன் சர்ஃபேஸ்ன்றது டிசைட் பண்ணப்படும். நமக்கு கிளியரா தெரியும் எர்த்தோடைய சர்ஃபேஸ்ன்றது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் படக்கூடிய 90 டிகிரி படக்கூடிய ஈக்வட்டார்ல தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன், அதாவது இன்கமிங் சோலார் எனர்ஜி ரீச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டைரக்ட் ரேஸோடைய மேக்ஸிமம் பாயிண்ட்ன்றது எது வரைக்கும் தான் இருக்கும்? டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் தான். ஏன்னா நமக்கு டில்டிங் ஆஃப் தி எர்த் 23.5 டிகிரி இருக்கிறதுனால இந்த டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் டிராவல்ஸ் பிட்வீன் டிராபிக் ஆஃப் கேன்சர் டு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், beyond which direct rays of sunlight can never reach a latitudeன்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதுக்கு tilting of the earth, spherical nature of the surface of the earthலாம் தான் முக்கியமான காரணமா இருக்குன்றதை நம்ம பார்த்திருந்தோம். அப்ப அதை அடிப்படையை வச்சு பார்க்க போகும்போது குளோபல் லெவல்ல வித்தின் தி டிராபிக்ஸ்குள்ளார, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர் டு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்குள்ளார தான் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் இருக்கும். அந்த ஜோனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? டாரிட் ஜோன்னு சொல்லுவாங்க. டாரிட் ஜோன். இந்த டாரிட் ஜோன்ன்றது என்னது? கேன்சருக்கும் கேப்ரிகானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிராபிக்கல் ரீஜன்ஸ், மேக்ஸிமம் டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜனா இருக்கும். அதுக்கப்புறம் டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து ஆர்டிக் சர்க்கிள் வரைக்கும், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருந்து அண்டார்டிக் சர்க்கிள் வரைக்கும் இந்த பர்டிகுலர் பகுதிகளில் செகண்ட் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரிசீவிங் ரீஜன்ஸா இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெம்பரேட் ஜோன். இது டாரிட் ஜோன்னு சொல்லுவோம், இதை டெம்பரேட் ஜோன்னு சொல்லுவோம். இந்த டெம்பரேட் ஜோன் பகுதிகளில் கம்பேரிட்டிவ்லி இதை விட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஆனா போலார் ரீஜனோட டெம்பரேச்சர் கூட இருக்கும். இந்த ஆர்டிக் சர்க்கிள்க்கும் மேல டில் 90 டிகிரி நார்த் போல், அண்டார்டிக் சர்க்கிள்க்கும் மேல டில் 90 டிகிரி சவுத் போல்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ரிஜிட் ஜோன்னு சொல்லுவாங்க. ஃப்ரிஜிட் ஜோன். இந்த ஃப்ரிஜிட் ஜோன் தான் நமக்கு இருக்கிறதுலயே டெம்பரேச்சர் குறைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய பகுதிகளா இருக்கும். அப்போ இப்படி ஹரிசாண்டலி டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் தி டிஃபரண்ட் ஜோன்ஸ் வேரி ஆகிறது அடிப்படையா வச்சுதான் டெம்பரேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ் வாட்டரும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஈக்வட்டார்ல இருந்து டிராபிக்கல் ரீஜன் வரைக்கும் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வாட்டர்ஸோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஹையரா இருக்கும். அதுக்கு மேல டெம்பரேச்சர் ரீஜன்ஸ்க்கு போயிட்டோம்னா லோவரா இருக்கும். அதை விட லோவஸ்டா இன்னும் சப்ஜீரோ லெவல்ல ஃப்ரிஜிட் ஜோன் சொல்லக்கூடிய போலார் ரீஜன்ஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் ஹரிசாண்டல் லெவல் அல்லது சர்ஃபேஸ் லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அக்ராஸ் தி ஓஷன் பாடிஸ் இன் ஜெனரல். ஓகேவா? அதே வெர்டிக்கல்
வெர்டிக்கல் லெவல் டிஸ்ட்ரிபியூஷன். வெர்டிக்கல் லெவல் டிஸ்ட்ரிபியூஷன்னா சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ல இருந்து பாட்டம் ஆஃப் தி ஓஷன் வாட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து ஒரு ஜோன் சொல்லுவாங்க, தெர்மோக்ளைன் ஜோன். தெர்மோக்ளைன், ஓகேவா? அது என்னன்றதை பார்ப்போம். நமக்கு பேசிக் காமன் சென்ஸ் என்ன, போன ஸ்லைட்லேயே பார்த்துருந்தோம். ஃபோர்டிக் ஜோன். ஃபோர்டிக் ஜோன்னா என்னது? ஆல்மோஸ்ட் 200 மீட்டர் வரைக்கும் தான். இப்போ இதுதான் 0ல இருந்து 200 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் 200 மீட்டர் வரைக்கும் தான் நமக்கு ஃபோர்டிக் ஜோன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்லைட்டு டைரக்டா பெனிட்ரேட் ஆகக்கூடிய ஜோன்ஸா சர்ஃபேஸ்ல இருந்து 200 மீட்டர் டெப்த் வரைக்கும் தான் நமக்கு சன்லைட் வரும். அப்போ இந்த 200 மீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல டெம்பரேச்சர் கூட இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் படி பாத்தீங்கன்னா ஒரு 27 டிகிரி டெம்பரேச்சர் சர்ஃபேஸ்ல இருக்குதுன்னா உள்ள டெப்த் போக 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 உங்களுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். 27ல இருந்து கிட்டத்தட்ட 24 டிகிரி 200 மீட்டர்ஸ் டெப்த்ல குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா சர்ஃபேஸ்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், உள்ள போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வருமா. அதே இன்டீரியர் ஆஃப் தி எர்த் எடுத்துக்கிட்டோம்னா எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து உள்ள போக 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 டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே வரும். வெளியில இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டர் பாடி எடுத்துக்கிட்டோம்னா சோர்ஸ் ஆஃப் தி ஹீட்ன்றது இங்க சன்லைட்ல இருந்து வருது. இப்ப இங்க சன்லைட்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி மேக்சிமம் சர்ஃபேஸ்ல இருக்கும், உள்ள போக 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 குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த 200வது மீட்டர்ல இருந்து ஆல்மோஸ்ட் 1000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ஜோன்ல இந்த டிக்ரீசிங் டெம்பரேச்சர்ன்றது சடனா டிக்ரீஸ் ஆகும், கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிட்டு வர்றதுன்றது யூ கேன் அப்சர்வ். சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன் எவ்ரி ரீஜியன். சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இந்த சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஜோனை தான் தெர்மோக்ளைன் ஜோன்னு சொல்லுவாங்க. ஆன்டிக்ளைன், சிங்க்ளைன் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோமா. ஆன்டிக்ளைன், சிங்க்ளைன்னா இந்த ஸ்லோப் மாதிரியான மாற்றங்களுக்கு உட்படக்கூடிய பகுதிகள். அதே மாதிரிதான் ஆல்மோஸ்ட் 200 மீட்டர்ஸ்ல இருந்து 1000 மீட்டர்ஸ் வரைக்கும் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிட்டு வந்த டெம்பரேச்சர். ஏன்னா இதுக்கு மேல இந்த 200 மீட்டர்ஸ்க்கு மேல டெம்பரேச்சர் டைரக்ட் பெனிட்ரேஷன் கிடையாது. அப்ப அதுக்கு கீழே போகும்போது சடன் டிக்ரீஸ் இருக்கும், ஓகேவா? சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். அந்த சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஜோனை தான் தெர்மோக்ளைன் ஜோன் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? சோ இந்த தெர்மோக்ளைன் ஜோனை தாண்டிட்டா அதுக்கப்புறம் ஃபர்தரா கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு பாட்டம் ஆஃப் தி ஓஷன்ல இருக்கிறதுல லோவஸ்ட் டெம்பரேச்சரை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ஜோன், அதாவது நெரிட்டிக் ஜோன் சொல்லக்கூடிய 200 டெப்த் வரைக்கும் கிராஜுவல் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். 200 மீட்டர்ல இருந்து, ஓகேவா, 200 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர்ஸ் வரைக்கும் சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர், சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஜோன்ஸ் தான் we can call it as thermocline zones அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எந்த பர்டிகுலர் லாட்டிடியூடினல் ரீஜன்ஸ்ல லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் நமக்கு வந்து ஹிட் பண்ணணும் நம்ம பார்த்திருந்தோம், நம்மளுடைய ஈக்வட்டோரியல் ரீஜன்ல, ஓகேவா? அப்ப ஈக்வட்டோரியல் ரீஜன்ல இருந்து ஈக்வட்டோரியல் ரீஜன்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமா இருக்கும். அதே மாதிரி டிராபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல, இப்ப டிராபிக்ஸோட சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். அதே போலார் ரீஜன்ஸ்ல எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் லெவல்ல 1 டிகிரியோ அல்லது 1/2 டிகிரியோ இருக்கும். அதுக்கு கீழே போக 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 இந்த போலார் ரீஜன்ஸ்ல சர்ஃபேஸ்ல இருந்து பாட்டம் வரைக்கும் பெரிய டிஃபரன்சஸ் இருக்காது வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். அதே ஈக்வட்டோரியல் ரீஜன்ல எடுத்துக்கிட்டாலும் சர்ஃபேஸ்ல இருந்து பாட்டம் போகும்போது யூ கேன் ஃபவுண்ட் அ டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். டிராபிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் யூ கேன் ஃபவுண்ட் தி டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். பட் இந்த சடன் டிக்ரீஸ் நடக்கக்கூடிய இந்த 200 மீட்டர் டெப்த்ல இருந்து ஈக்வட்டோரியல் ரீஜன்ல இருந்தும் டிராபிக் ரீஜன்ல இருந்தும் எப்படி அந்த சடன் டிக்ரீஸ் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சடன் டிக்ரீஸ் நடக்கிறதுக்கான காரணமே டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் பெனிட்ரேட் ஆகக்கூடிய ரீஜன்ஸே டிராபிக்ஸ்குள்ளார மட்டும்தான். அதுல ஈக்வட்டோர்ல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அட் தி சர்ஃபேஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3000 மீட்டர்ஸ் போயிட்டோம்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 3000 மீட்டர்ஸ்க்கு கீழே டிராபிக்ஸா இருந்தாலும் சரி, ஈக்வட்டோரியல் ரீஜனா இருந்தாலும் சரி, போலார் ரீஜன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவ்வளோ டீப் போனதுக்கு அப்புறம் எந்த டிஃபரன்சஸ் ஆஃப் டெம்பரேச்சரும் மேஜரா இருக்காது. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, இந்த 200 to 1000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சரை தான்
நம்ம தெர்மோக்ளைன் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஹரிசாண்டல் லெவல் வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சரும் வெர்டிக்கல் லெவல் வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சரும் வித்தின் தி லேட்டிடியூட்ஸ்ல எப்படி மாறுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈக்வட்டார்லயும் சரி, டிராபிக்லயும் சரி, போலார் ரீஜன்லயும் சரி, மூணுலையுமே டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஓகேவா? டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் டெப்த். மூணுலையுமே டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் டெப்த். இதே கண்டிஷன் குட் நாட் பி அப்ளிகபிள் ஃபார் சலைனிட்டி. அதை நம்ம என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ சலைனிட்டி அப்படின்னாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஓவரால் வாட்டர் பாடியிலேயே 97% சலைன் வாட்டர்ஸ் தான் இருக்கு. அது எஸ்பெஷலி 96.5% ஓஷன் வாட்டர்ல தான் சலைன் வாட்டர் கூட இருக்கு. ஆன் அண்ட் ஆவரேஜ் சலைனிட்டி அப்படின்றது என்னன்னா 35 ppt பார்ட்ஸ் பெர் ட்ரில்லியன் சொல்லுவாங்க. அப்போ 35 பார்ட்ஸ் பெர் 1000ன்றதை நம்ம சொல்லுவாங்க. அப்போ 35 கிராம் சால்ட் பெர் 1000 கிராம்ஸ் அல்லது மில்லிகிராம்ஸ் ஆஃப் வாட்டர்ல. ஓகேவா? 1000 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர்ல 35 கிராம் சால்ட் இருந்தாலே அதுதான் ஆவரேஜ் சலைனிட்டி ஆஃப் அ ஓஷன் வாட்டர். 35% கிடையாது, 35 ppt. 35%னா 100ல 35, 1000ல 35னா தான் பார்ட்ஸ் பெர் 1000. இது வந்து வேரி ஆகலாம். ஓகேவா? டிராபிக்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கலாம், ஈக்குவட்டோர்ல ஒரு மாதிரி இருக்கலாம், போலார் ரீஜன்ல ஒரு மாதிரி இருக்கலாம், வித்தின் தி டிராபிக்ஸ்குள்ளார இன்லேண்ட்ல ஒரு மாதிரி இருக்கலாம், ஓப்பன் ஓஷன்ல ஒரு மாதிரி இருக்கலாம். இந்த சலைனிட்டின்றது டிபெண்ட்ஸ் ஆன் தி பொசிஷனும் கண்டிஷனையும் பொறுத்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் வேர்ல்டோடைய ஆவரேஜ் சலைனிட்டி ஓஷன் வாட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 35 pptன்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? ஓகேவா? 0 டிகிரி செல்சியஸ்ல 0 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல நம்ம ஓவராலா ஓஷன் வாட்டர்ஸோடைய ஆவரேஜ் சலைனிட்டி எடுத்துட்டோம்னா 35 ppt. 35% கிடையாது, அது எவ்வளோ இருக்குன்னா 3.5% ஆஃப் த. அப்போ 100 கிராம் வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3.5 கிராம் சால்ட் கலந்துருந்தோம்னா அது எவ்வளவு உப்பு தன்மையோடு இருக்குமோ அதுதான் ஆவரேஜ் சலைனிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டர். ஓகேவா? அப்ப இந்த ஓஷன் வாட்டர்ல சால்ட்டை ஆட் பண்றது மூலியமா தானே சலைனிட்டின்ற கான்செப்டே இருக்கு. அப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு வந்து சலைனிட்டிக்கு காரணமா இருக்குன்றத சில ஃபேக்டர்ஸை சொல்றாங்க, சோர்சஸ் சொல்றாங்க. எது? லேண்ட் பேஸ்டு ரன் ஆஃப். நம்மளுக்கு லேண்ட்ல இருந்து எரோஷனல் மூவிங் வாட்டர் மூலியமா லேண்ட்ல இருந்து வெதரிங் நடந்து எரோஷன் நடந்து அதனுடைய மினரல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கடல்ல தான் ஃபைனலா அந்த ரிவர் சேர்க்குது. அதுதான் லேண்ட் பேஸ்டு ரன் ஆஃப்ஸ் சொல்லுவாங்க. ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் கேரி டிசால்வ்டு சால்ட்ஸ் ஃப்ரம் தி ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் டு தி ஓஷன்ஸ். இது மூலியமாவும் ஓஷனுடைய சலைனிட்டி கூடுது. தென் ஓஷனுக்குள்ளாரி வல்கனோஸ் இருக்கு, ஓஷன்ஸ்க்கு வெளியிலேயும் வல்கனோஸ் இருக்கு. மினரல்ஸ் ஃப்ரம் தி எர்த்ஸ் கிரஸ்ட் ரீச் தி ஓஷன் வாட்டர்ஸ் த்ரூ வல்கானிக் எமிஷன்ஸ். அது எஸ்பெஷலி ஓஷானிக் கிரஸ்ட் எடுத்துட்டோம்னா ஓஷானிக் கிரஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப தின்னரா இருக்கும். இட் இஸ் ஹைலி சப்ஜெக்ட் டு இட் இஸ் ஹைலி டிஸ்டர்ப்டு பை தி கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ். ஓகேவா? கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ். அப்போ இருக்கிறதுலயே அதிகமான வல்கானிக் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எங்க பார்க்கலாம்னா ஓஷனுடைய பாட்டம் பகுதிகளில். அப்போ ஆப்வியஸ்லி ஓஷன்ன்றதே உள்ள இருக்கக்கூடிய மோல்டன் வல்கானிக் ஆக்டிவிட்டின்றதே உள்ள இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மாவை வெளியில கொண்டு வரது தானே. அதுதானே சோர்ஸ் ஆஃப் தி ராக்கே. ஏன்னா மோல்டன் மேக்மால இருந்து ஒரிஜினலா உருவான பேரண்ட் ராக் தான் இக்னியஸ் ராக். அப்ப அதுல இருந்து வரக்கூடிய மினரல்ஸும் வாட்டரோட வாட்டரா கலந்து இருக்குமா. அப்போ வல்கானிக் ஆக்டிவிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஃபார் salinity of the ocean water. Then அதுக்கப்புறம் obviously atmosphereல இருக்கக்கூடிய deposition salts can enter the ocean via wind borne particles and precipitations. இது நம்மளுடைய ரிவர் மழை பெய்யறது மூலியமா அது ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன லெவல் எரோஷன்ஸ், கோஸ்டல் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய விண்ட் மூவ்மெண்ட்ஸ், அது வந்து விண்டோட எரோஷன் ஆக்டிவிட்டி போய் ஓஷன் வாட்டர்ஸ் டெபாசிட் ஆகிறது. இந்த மாதிரி மல்டிபிள் சோர்சஸ் மூலியமா நம்மளுடைய ஓஷன் வாட்டர்ஸோட சலைனிட்டின்றது கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கோ அல்லது அது வந்து சஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கோ முக்கியமான சோர்சஸா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? தென் அதே மாதிரி எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் சலைனிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், அதாவது ஒரு எந்த ஃபேக்டர்ஸ்லாம் எந்தெந்த பகுதிகளில் சலைனிட்டி கூடவும் செய்யலாம் குறைக்கவும் செய்யலான்றது தான் ஜென்ரலாக கேட்குறாங்க. எவாப்ரேஷன்.
evaporation, high evaporation rates, especially in the tropical regions like Red Sea, increases salinity. ஏன்னா ஒரு 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 சால்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கப்லேயே வந்து சால்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த சால்ட் வாட்டர் இருக்கக்கூடிய அந்த கப்பை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வெயில வச்சீங்கன்னா சால்ட்டும் சால்வெண்ட்டும், ஓகேவா, சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது தான் இந்த சொல்யூஷன். எவாப்ரேஷன் மூலியமா வாட்டர் மட்டும் தான் எவாப்ரேட் ஆயிருக்குமே தவிர உள்ள இருக்கக்கூடிய சால்ட் பார்ட்டிகல்ஸ் அதுக்குள்ளாரே தான் இருக்கும். அப்போ கொஞ்ச நேரம் ஆக ஆக வாட்டரோட லெவல் குறைஞ்சிருக்கும், ஏன்னா வாட்டர் எவாப்ரேட் ஆயிருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய சலைனிட்டின்றது ஆப்வியஸ்லி குறைஞ்சிருக்காது. அப்போ இங்க வந்து ஒரு 100 ml வாட்டர்ல 10 கிராம் சால்ட் இருந்துச்சுன்னா இப்போ 50 ml வாட்டர்லயே 10 கிராம் சால்ட் இருக்கும். ஸோ 10% இருந்த சலைனிட்டின்றது இந்த இடத்துல 20% இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி ஹையர் எவாப்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துல யூ கேன் அப்சர்வ் ஹையஸ்ட் சலைனிட்டி. அந்த மாதிரி இப்போ ரெட் சி பகுதிகள், அரேபியன் பிளேட்டோ ஆப்பிரிக்கன் பிளேட்டோ ஒன்னோட ஒன்று ரிஃப்ட் ஆனதோட ரிசல்டன்டா ரெட் சி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோமா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு நேரோ வாட்டர் பாடியா தான் இருக்கும். அப்ப அந்த நேரோ வாட்டர் பாடியில டியூ டு ஹையர் எவாபரேஷனால யூ கேன் ஃபைண்ட் தி கம்பேரிட்டிவ்லி ஓப்பன் ஓஷனோட ரெட் சி பகுதிகளை யூ கேன் ஃபைண்ட் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சலைனிட்டி டியூ டு தி ஹையஸ்ட் ரேட் ஆஃப் எவாபரேஷன். ஓகேவா, ஹை எவாபரேஷன் ரேட் எஸ்பெஷலி இன் தி டிராபிக்கல் ரீஜன்ஸ். ஏன் டிராபிக்கல் ரீஜன்ஸ் சொல்றாங்கன்னா ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்லயும் எவாபரேஷன் ரேட் ஹையரா இருக்கும். ஆனா ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல எவ்வளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் அவ்வளோக்கு அங்க டெய்லி மழையும் பெய்யும். அப்ப கீழ இருந்து எவாபரேட் ஆன வாட்டர் கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலியமா அங்கேயே கீழே வந்துடும். கீழ இருந்து போன ஃப்ரெஷ் வாட்டர் திரும்ப அங்கேயே வந்துடும். அப்ப ஆன் அண்ட் ஆவரேஜ் சலைனிட்டின்றதுல பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஆனா டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல எவாபரேட் ஆன வாட்டர் திரும்ப மழையா பொழியாது. அந்த டிஃபரன்சஸ் மூலியமா தான் டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல யூ கேன் அப்சர்வ் ஹையர் நம்பர் ஆஃப் சலைனிட்டி than தி ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ். ஓகேவா, temperature variations, warm water tends to have higher salinity. ஏன் warm water tends to have higher salinity இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். warm watersன்றது is subject to evaporation. அப்ப வாட்டர் மட்டும் தான் எவாபரேட் ஆகுமே தவிர அந்த வாட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய சொல்யூட்னு சொல்லக்கூடிய சால்ட் கண்டென்ட்ன்றது லோவர் எவாபரேஷனா இருக்கும். ஸோ அதனால ஆப்வியஸ்லி சலைனிட்டின்றது கூடும். ஹையர் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய பகுதிகளில் பிரிசிபிடேஷன்ஸ், எவாபரேட் ஆன வாட்டரை திரும்ப எவாபரேஷனுடைய ஆப்போசிட் தான் என்னது, எவாபரேஷனுடைய ஆப்போசிட் தான் என்னது, கண்டென்சேஷன். வாட்டரு வேப்பரா மாறுச்சுன்னா எவாபரேஷன். அது எப்ப நடக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது. வாட்டர் வேப்பர் மேல போன வாட்டர் வேப்பர் நீராவியானது மேல போக 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 டெம்பரேச்சர் குறையும், திரும்ப வேப்பர் வாட்டரா கன்வெர்ட் ஆகுது டியூ டு டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அதுதான் கண்டென்சேஷன். அப்படித்தானே நம்மளுக்கு மழை பொழியுது. ஓஷன்ல இருந்து எவாபரேட் ஆன இந்த நீராவி தான் மேல போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சி அங்க கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகி கிளவுட்ஸ் திரும்ப மழை பொழியுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், precipitation is a form of condensation. falling of ரெயின் வாட்டரை தான் நம்ம கண்டென்சேஷன் சொல்றோம். அந்த கண்டென்சேஷன்ன்றது என்னது, வேப்பர் வாட்டரா கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ். ஓகேவா, அப்ப ரீஜியன்ஸ் வித் ஹை ரெயின்ஃபால் ஆஃபன் ஹேவ் லோவர் சலைனிட்டி. அதனாலதான் ஈக்வட்டோரியல் ரீஜியன்ல டெம்பரேச்சர் கூட இருந்தாலுமே ரெயின்ஃபாலும் கூட. அதே டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல ஈக்வட்டாரை விட டெம்பரேச்சர் கம்பேரிட்டிவ்லி குறைவா இருந்தாலும் ரெயின்ஃபால் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ டிராபிக்கல் ரீஜன் எக்ஸ்பீரியன்சஸ் ஹையர் சலைனிட்டி தேன் தி ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸுக்கு. பிரிசிபிடேஷன் சொல்லக்கூடிய ரெயின்ஃபால் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. அப்போ இது ஒரு ஃபேக்டரா நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்புறம் ஓஷன் கரண்ட்ஸ், இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது என்னது, ஒரு லார்ஜர் பாடி ஆஃப் ஓஷன் வாட்டர் கண்டினியூஸ்லி மூவிங் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓஷன் ஆஸ் வெல் அஸ் பாட்டம் ஆஃப் தி ஓஷன்ஸ். அதை தான் ஓஷன் கரண்ட்ஸ் சொல்றோம். அப்போ ஒரு லார்ஜர் வால்யூம் ஆஃப் ஓஷன் வாட்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆக போகும்போது ரிவர்ஸ் எப்படி சலைனிட்டியோடைய ஃபேக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணியா இருக்கும், அந்த மாதிரி ஓஷன் வாட்டர்ஸ் வார்ம் அண்ட் கோல்டு கரண்ட்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் சால்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் அக்ராஸ் தி டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ். போலார் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ் கோல்டு கரண்ட்ஸ்னும், ஈக்வட்டோரியல் ரீஜன்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி போகக்கூடிய கரண்ட்ஸ் வார்ம் கரண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இது ஒரு இடத்துல இருந்து சால்ட்டை கேரி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல சலைனிட்டி அது கூடவும் செய்யலாம், ஒரு இடத்துல சலைனிட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய சலைனிட்டி குறைக்கவும் செய்யலாம். ஸோ ஓஷன் கரண்ட்ஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல்
in determining the salinity of a particular region. அப்புறம் ஃபைனலா ஃப்ரெஷ் வாட்டர் இன்ஃப்ளக்ஸ். இங்க எப்படி precipitation மூலியமா again evaporate ஆன வாட்டர் again coming back to the region, அந்த மாதிரி ரிவர்ல இருந்து ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியாஸ் நியர் தி ரிவர் மவுத்ஸ் have reduced salinity due to the dilution effect of the fresh water inflows. ஓகேவா? இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இன்ஃப்ளக்ஸ் இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஷெல்ஃப் பகுதி தான். இப்ப ரிவர் வந்து நமக்கு டெல்டாஸா ஃபார்ம் ஆகி ஃபைனலா வந்து ரிவர் மவுத் ரீஜன்ல கடலை கலக்கும் நம்ம பார்த்திருந்தோமா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவர் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரும் கோஸ்டல் வாட்டரும் ஒன்னோட ஒண்ணு கம்பைன் ஆகி சலைனிட்டின்றது குறைஞ்சிருக்கும். இந்த லோவர் அண்ட் ஆப்டிமம் சலைனிட்டி தான் ப்ரொவைட்ஸ் an ஐடியல் கண்டிஷன் ஃபார் பிளாங்டான்ஸுக்கும் கோரல் ரீஃப்ஸுக்கும் சஸ்டெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணிகளா இருக்கு. அப்ப இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இன்ஃப்ளக்ஸ் அலாங் தி கோஸ்ட் கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ் ப்ரொவைட்ஸ் an ஐடியல் கண்டிஷன் ஃபார் primary producers to exist over there. There comes the highest number of productivity in the marine ecosystems. இத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப salinity ஓஷன் வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட்க்கு எதெல்லாம் சோர்சஸா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓஷன் வாட்டர்ஸோட சலைனிட்டியை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸா எதெல்லாம் இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது எல்லாத்தோட காம்பினேஷன்ல தான் நம்ம சலைனிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸ்ன்றது எப்படி டெப்த் வைஸ் டிக்ரீஸ் ஆகும், எப்படி டெப்த் வைஸ் வேரி ஆகுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தெர்மோக்ளைன் மாதிரியே இங்க நம்ம வந்து ஹாலோக்ளைன். அப்ப ஓவராலா சால்ட்டோடைய கான்சென்ட்ரேஷன் இன் தி ஓஷன் வாட்டர்ஸ் வந்து நம்ம சலைனிட்டின்னு சொல்றோம். அதுல எந்த சால்ட் ஆவரேஜா எவ்வளவு பார்த்திருந்தோம்? 3.5%, 35 pptன்றத பார்த்திருந்தோம். அதுல எந்த சால்ட்டோட ப்ரொபோர்ஷன் இருக்கிறதுல மேக்ஸிமம் இருக்குதுன்னா சோடியம் குளோரைடு 2.6% NaCl தான் இருக்கு. சோடியம் குளோரைடு தான் இருக்கு. அடுத்தது மெக்னீசியம் குளோரைடு 0.3%, மெக்னீசியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட், பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் புரோமைடு, அதுக்கப்புறம் அதர் எலிமெண்ட்ஸ். மேஜரா தெரிஞ்சுக்கிறது என்னது? சோடியம் குளோரைடு ஆக்குபைஸ் தி highest proportion among the various salts which includes the salinity of the ocean water. ஓகேவா? so sodium chloride, magnesium chloride, magnesium sulfate, calcium sulfate, இந்த ஃபர்ஸ்ட் நாளையுமே நீங்க ஆர்டர் வைஸ் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? so இதுதான் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஓஷன் வாட்டரோடைய மினரல் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தெர்மோக்ளைன்ல என்ன பார்த்தோம்? ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட் தி சர்ஃபேஸ். கீழே போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஹையஸ்ட் டெம்பரேச்சரை டிராபிக்ஸ்ல பார்த்தோம். தேர்டு லோவர் மோஸ்ட் டெம்பரேச்சர் போலார் ரீஜன்ஸ்ல பார்த்தோம். பட் மூணுலையுமே கீழே போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வருதுன்றத பார்த்தோம். பட் அதே மாதிரி சலைனிட்டி இருக்காது. ஈக்வட்டோரியல் ரீஜன்ல ஆவரேஜ் சலைனிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 35.5% இருக்குன்னா, அதே டிராபிக் ரீஜன்ஸ்ல சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா 37% இருக்கு. அப்போ சலைனிட்டி சர்ஃபேஸ் லெவல்ல எங்க மேக்ஸிமம் இருக்கும்னா டிராபிக்ஸ்ல தான் இருக்கும். என்ன காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல ஈவன் தோ டெம்பரேச்சர் ஹையரா இருந்தாலும் ஈக்வட்டோரியல் ரீஜன் எக்ஸ்பீரியன்சஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அப்போ எவ்வளோ வாட்டர் எவாப்ரேட் ஆனுச்சோ அந்த வாட்டர் எல்லாமே திரும்ப ரெயின்ஃபால்ன்ற மூலியமா ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல எகைன் வந்து சேர்ந்துரும் வித்தின் தட் டே இட் செல்ஃப். அப்ப ஆவரேஜ் சலைனிட்டி ஆஃப் தி ஈக்வட்டோரியல் ரீஜியன் கம்பேரிட்டிவ்லி டிராபிக்ஸை விட குறைவா தான் இருக்கும். அதே டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல டெம்பரேச்சர் கம்பேரிட்டிவ்லி ஈக்வட்டரை விட கம்மியா இருந்தாலும் எவாப்ரேஷன் மட்டும் தான் நடக்குமே தவிர பிரிசிபிடேஷன் குறைவா இருக்கும். பிரிசிபிடேஷன் குறைவா இருக்கிறதுனால சால்ட் வாட்டரோடைய கான்சென்ட்ரேஷன்ன்றது ஆப்வியஸ்லி ஹையரா தான் இருக்கும். அப்ப சர்ஃபேஸ் லெவல்ல மேக்ஸிமம் சலைனிட்டி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அட் தி டிராபிக்ஸ். டீப்பரா போக 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 அந்த சலைனிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா எவாப்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஆஃப் தி சலைனிட்டின்றதுனால 200 மீட்டர் வரைக்கும் தானே சன்னோடைய லைட்டோட பெனிட்ரேஷன் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப எவாப்ரேஷன் ரேட் ஹையரா எங்க இருக்கும்? அப்பர் மோஸ்ட் சர்ஃபேஸ் லெவல்ல தான் எவாப்ரேஷன் அதிகமா இருக்கும். அதனால 200 மீட்டர் டெப்த் நம்ம எகைன் பார்த்த மாதிரி இந்த ஃபோர்டிக் ஜோன், இந்த 200 மீட்டர் டெப்த்தை தாண்டி
1000 மீட்டர் டெப்த் வரைக்கும் யூ கேன் அப்சர்வ் சடன் டிக்ரீஸ் ஆஃப் சலைனிட்டி. சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருந்ததை தெர்மோக்ளைன் பார்த்தோம். சடன் டிக்ரீஸ் ஆஃப் சலைனிட்டி இருக்கிறத ஹாலோக்ளைன். சடன் டிக்ரீஸ் ஆஃப் சலைனிட்டி. அதே மாதிரி தான் சடன் டிக்ரீஸ் ஆஃப் சலைனிட்டி அக்ராஸ் தி ஈக்குவட்டோரியல் ரீஜன். இதுல தெளிவா புரிஞ்சுக்கணும், இன் போத் தி டிராபிக்ஸ் அண்ட் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல டெப்த் கூட 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 டெம்பரேச்சரும் குறையும், சலைனிட்டியும் குறையும். போலார் ரீஜன்ல என்ன பார்த்திருந்தோம், டெப்த் கூட 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 டெம்பரேச்சர் குறையும் பார்த்திருந்தோம். ஆனா போலார் ரீஜன்ல சலைனிட்டி டெப்த் கூட கூட ஆப்போசிட் சைட்ல கூடும். ஏன்னா போலார் ரீஜன்ன்றது சர்ஃபேஸ் லெவல்ல ஐஸ் இருக்கிறதுனால, ஐஸ்ன்றது சால்ட்ல இருந்து ஃபார்ம் ஆகாது, ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி அங்க எவாபரேஷன்ன்ற கான்செப்டே கிடையாது. அப்ப இருக்கிறதுலயே லோவஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் அதிகமா சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கும். பாட்டம் போக 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 தான் வாட்டரே இன் வாட்டர் ஃபார்ம்ல இருக்கும். போலார் ரீஜன்ஸ்ல ஆல்மோஸ்ட் குறிப்பிட்ட ரீஜன் வரைக்கும் ஐஸ் தான் மிதந்துட்டு இருக்கும். அதனால சலைனிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெப்த் இன் தி போலார் ரீஜியன். ஹை லாட்டிடியூட் இருக்கக்கூடிய போலார் ரீஜன்ஸ். இந்த டிஃபரன்சஸை புரிஞ்சுக்கணும். இது தெர்மோக்ளைன் மாதிரி கிடையாது. அதே இன்க்ரீஸ் சடன் இன்க்ரீஸ் நடக்கக்கூடிய ரீஜன் தான் ஹாலோக்ளைன். அப்போ ஹாலோக்ளைன்ன்றதுல டிராபிக்ஸும் ஈக்குவட்டார்லயும் யூ கேன் அப்சர்வ் சடன் டிக்ளைன் இன் சலைனிட்டி, வேறஸ் போலார் ரீஜன்ஸ்ல சடன் இன்க்ரீஸ் இன் தி சலைனிட்டி. இது மூணுமே decreases with increasing depth with respect to thermocline. பட் ஹாலோக்ளைன்ல அது கிடையாது. இந்த டிஃபரன்சஸை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி 3000 மீட்டர் போயிட்டா எப்படி மூணுமே ஒரே மாதிரி இருக்குமோ, சலைனிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். டெம்பரேச்சர் அண்ட் சலைனிட்டி எல்லாமே 3000 டெப்த்துக்கு கீழே எந்த ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். ஸோ இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஹாலோக்ளைனுக்கும் தெர்மோக்ளைனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதன் அடிப்படையில தான் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சலைனிட்டின்றது ஒவ்வொரு ஓஷன்லயும் வேரி ஆகுது. அந்த சலைனிட்டின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அடிப்படையா வச்சு ஈக்குவட்டோரியல் ரீஜன்லையும் டிராபிக்கல் ரீஜன்ஸ்லையும் போலார் ரீஜன்ஸ்லையும் அந்த டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி சலைனிட்டி எப்படி வேரி ஆகுது, டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகுது, எந்த பர்டிகுலர் ஜோன்ல சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சரும் சடன் டிக்ரீஸ் ஆஃப் சலைனிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதை தான் தெர்மோக்ளைன் ஜோனுன்னு ஹாலோக்ளைன் ஜோனுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா நமக்கு ஓஷன் வாட்டர்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்படிதான் நமக்கு என்டையரா இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸோ அல்லது வாட்டர் பாடிஸோ வாட்டர் அப்படின்றது இன் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்மா டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ்ல ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஓவராலா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஓஷன்ல இருந்து த்ரூ தி ப்ராசஸ் ஆஃப் இவாப்ரேஷன் மூலியமா நமக்கு என்ன நடக்கும், கிளவுட்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த கிளவுட்ஸ் பிரிசிபிடேஷன்ன்ற கான்செப்ட் மூலியமா எகைன் திரும்ப ஓஷனுக்கே அந்த வாட்டர்ஸே திரும்ப ரிவர்ஸ் வரும், எஸ்பெஷலி ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்ல. இப்ப இந்த கிளவுட்ஸ் டுவர்ட்ஸ் கான்டினென்டல் ரீஜன் மூவ் ஆகுமா? அப்படி மூவ் ஆகுறதுனால இந்த கிளவுட்ஸ்ல இருந்து வரக்கூடிய பிரிசிபிடேஷன் எங்க இருக்கும், ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி மவுண்டன்ஸ்ல இருக்குமா? ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி மவுண்டன்ஸ்ல வரக்கூடிய இந்த பிரிசிபிடேஷன் என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் பண்ணும். அதோட சேர்த்து அங்க இருந்து அது என்னவா வரும், ரிவர் வாட்டர்ஸா வரும். இந்த ஸ்லோப் ரீஜன்ஸ்ல ரிவர் வாட்டர்ஸாவும் வரும். அதே சமயத்துல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தி வாட்டர் கிரவுண்ட் லெவல்ல பெர்குலேட் ஆகி கிரவுண்ட் வாட்டரா ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கும். இந்த கிரவுண்ட் வாட்டரா தானே நமக்கு ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குன்னு நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? கிரவுண்ட் வாட்டரா ஃப்ரெஷ் வாட்டரா வரும். அதுக்கப்புறம் சர்ஃபேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அங்கேயும் எவாப்ரேஷன்ன்ற கான்செப்ட் மூலியமா கிளவுட்ஸ் ஃபார்மேஷன் நடக்கலாம். திரும்ப கண்டென்சேஷன் மூலியமா பிரிசிபிடேஷன் மூலியமா திரும்ப அகைன் ரெயின்ஃபாலா வரலாம். அப்படி வந்துட்டு இருக்க போகும்போது இந்த வாட்டரை லிவிங் பீயிங்ஸுமே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா வாட்டர்ல இருந்து டைரக்டா எவாப்ரேஷன் நடக்கும். அதே ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அல்லது ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே போட்டோசிந்தசிஸ்க்காக வாட்டரை கன்சியூம் பண்ணும். ஆனால் தேவையை விட அதிகமான வாட்டரை கன்சியூம் பண்ணி ரிமைனிங் வாட்டரை டிரான்ஸ்பிரேஷன்ன்ற ப்ராசஸ் மூலியமா அகெயின் ஸ்பேஸுக்கே அனுப்பும். எவாப்ரேஷன் மாதிரி தான் டிரான்ஸ்பிரேஷன். லீவ்ஸோட ஸ்டொமேட்டால இருந்து அது கன்சியூம் பண்ண வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமா த்ரூ தி ஸ்பேஸுக்கு, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். அப்ப எகைன் வாட்டர் எகைன் கோஸ் பேக் டு தி வேப்பர் ஃபார்ம்.
அந்த வேப்பர் திரும்ப ரெயின்ஃபால் மூலியமா சர்ஃபேஸுக்கு வரலாம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓஷன் வாட்டர்ஸே கோஸ்டல் ரீஜன்ஸ்ல பாட்டம்ல பெர்குலேட் ஆகி சலைன் கிரவுண்ட் வாட்டர்ஸாவும் இருக்கலாம். ஸோ அப்போ கிரவுண்ட் வாட்டராகவும் ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்கும், சலைன் வாட்டரும் இருக்கும். சர்ஃபேஸ் லெவல்ல ரிவர் வாட்டராகவோ லேக்ஸ் ஆகவோ பாண்ட்ஸ் ஆகவோ டேம்ஸ் ஆகவோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல வாட்டர்ஸ்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாட்டர் எகைன் ஃபைனலா ரிவர் மவுத் மூலியமா ஓஷனுக்கே போய் கலக்கும். அப்ப திரும்ப ஓஷன்ல இருந்து வாட்டர் வரும். இப்படிதான் வாட்டர் இன் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் த்ரூ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் மூலியமா நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வாட்டர் இன் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கிறதோடைய ப்ராசஸ். ஸோ அப்போ இது மூலியமா வாட்டர்ன்றது என்னென்ன ஃபார்ம்ல இருக்கு, அது அக்ராஸ் தி ஓஷன்ஸ் டெம்பரேச்சர் அடிப்படையாக வச்சு எப்படி வேரி ஆகுது, சலைனிட்டி அடிப்படையாக வச்சு எப்படி வேரி ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதோட இந்த செஷன் நமக்கு முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் செஷன்ல எஸ்பெஷலி ரொம்ப முக்கியமான டாபிக்கா ஓஷன் வாட்டர்ஸோட மூவ்மெண்ட்டை நம்ம பார்க்க போறோம். ஓஷன் வாட்டர்ஸ்னா 3 விதமான மூவ்மெண்ட் இருக்கு. வேவ்ஸ் இருக்கு, டைட்ஸ் இருக்கு, அப்புறம் ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கு. இது மூணுமே என்னென்ன ஃபேக்டர்ஸ் அடிப்படையாக வச்சு நகருது, what are all the factors influencing these 3 movements and how these 3 movements is influencing other things அப்படின்ற 2 வகையிலையுமே அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.